பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, கட்டுப்பாடு இல்லாததால் அவர்கள் மடிந்து போவர், தம் மடிக்கேட்டின் மிகுதியால் கெட்டழிவர். They die because they have no self-control. Their utter stupidity will send them to their graves. நீதிமொழிகள் அதிகாரம் 5 வசனம் 23. நாம் முதலில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் முதன்மையான இடத்தில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை வைத்து வாழுங்கள். அப்பொழுது உங்கள் ஆன்மா அழியாமல் உங்கள் வாழ்வு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அருளால் அன்பால் வளமாக இருக்கும். கட்டுப்பாடு என்று சொல்லி தீய மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து தீய செயலுக்கு இணங்குவது அறிவுள்ள தன்மை அல்ல, அது ஒரு முட்டாள்தனம். ஏனென்றால் உலகத்தையே நீங்கள் ஆதாயமாக்கிக் கொண்டு உங்கள் ஆன்மாவை அழித்துவிட்டால் உங்களுக்கு என்ன பயன் இருக்கின்றது? சிந்தித்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பாட்டுடன் தூய வாழ்வு வாழுங்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் தயக்கமேன். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீடு பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீடு பேசலாம். அன்பு காணாயிடயமே, அன்பின் தேவனை அண்டிக்கொள். அன்பு காண இதயமே, அன்பின் தேவனை அண்டிக்கொள். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டலோ. கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டலோ. கவலையேன் கலக்கமேன், கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் தயக்கமேன். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார்.